ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் முன்வந்துள்ளது. இருப்பினும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கிழக்கு ரஃபாவில் தரைவழி படையெடுப்பை இஸ்ரேல் தொடங்கியது. அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்த நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இதனிடையே தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தின. இதனையடுத்து போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் செவி சாய்த்த போதும் இஸ்ரேல் முன்வரவில்லை. இதனால் கிழக்கு ரஃபாவில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் படை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. கடந்த அக்டோபர் மாதம் முதல் நடைபெற்று வரும் போர் காரணமாக 30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.